வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கோதுமையுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கோதுமையில் வெண்கோதுமை, செங்கோதுமை இரு முக்கிய வகைகள் இருக்குது. ஆனால் வேறு பல இயற்கையான வகைகளும் இருக்குது. இது எல்லாமே நிறைய மருத்துவமனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான். கோதுமையை பயன்படுத்தி இனிப்பு, கார வகைகள், பொரித்த உணவுகள், கேக்குகள், பிஸ்கட்டுகள் என்று ஏராளமானவை செய்யப்படுகிறது. கலோரிகளை பொறுத்த வரைக்கும் அரிசியில் இருக்கக்கூடிய அதிக அளவு தான் கோதுமையிலும் இருக்குது. இது நிறைய மருத்துவமைகளை உங்களுக்கு கொடுக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கோதுமையில் புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், நார் சத்து, மாவு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, ஜெரோட்மின், தயாமின், ரிஃபோஃப்ளோவின், நியாசின், ஃபோலிக் ஆசிட், காப்பர், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், துத்தநாகம், சல்ஃபர், குரோமியம் போன்ற சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் தான் உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணம். உங்களுடைய வயிற்றில் புளிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா, கோதுமையை நீங்கள் ரவை போல் செஞ்சு அரைச்சி கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். கோதுமையில் புற்றுநோய் தடுக்கக்கூடிய விட்டமின் இ அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து, செலினியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதால, நார் சத்தும் நிறைஞ்சிருக்கிறதால புற்றுநோய் தடுக்கக்கூடிய ஆற்றல் கோதுமைக்கு இருக்குது. எனவே நீங்கள் கோதுமை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுத்துக்கலாம். கோதுமையை நீங்கள் முந்தைய நாளே நீரில் ஊற வச்சுட்டு காலையில் இடித்து பசையாக்கி அதை மெல்லிய துணியில் வடிகட்டி பிழிஞ்சு வரக்கூடிய அந்த பால், அந்த கோதுமை பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கும்பொழுது கப நோயாளிகள்லாம் இதை குடிச்சிட்டிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கலாம். சம்பா கோதுமையை சாப்பிடும்போது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு, அப்புறம் சர்க்கரை அளவோடைய அந்த பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இது க்யூராக இருக்கும். ஸோ அதுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் சம்பா கோதுமையை எடுத்துக்கணும். மேலும் மொத்த கொழுப்பு சத்து அளவும் மற்றும் ட்ரைக்ளிசரைட்ஸ் அளவும் கணிசமான அளவில் நீங்கள் சம்பா கோதுமை சாப்பிடும்போது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே நீங்கள் கோதுமை எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.